வேலும் மயிலும் துணை. சும்மா இரு சொல்லற என்னும் ஞான உபதேசத்தையும் தந்தருளி மறைந்தார். முருகனின் பூர்ணமான அருளைப் பெற்ற அருணகிரிநாதர் ஒரே ஜோதிமயமாகவும் தபோமயமாகவும் ஞானமயமாகவும் அருள்மயமாகவும் விளங்கினார். இந்நிலையில் அவருக்கு அன்பும் முருகன், அருளும் முருகன், அழகும் முருகன், அறிவும் முருகன், இசையும் முருகன், கலையும் முருகன் என்று யாவும் முருகனாகவே தோன்றின. பக்தியும் சாந்தமும் அவர் முகத்தில் தாண்டவம் ஆடின. எல்லாவித சித்திகளும் அவரை வந்து அடைந்தன. ஒரே நெருப்பு பிம்பமாய் வானளாவ திருவண்ணாமலையில் ஓங்கி நிற்கும் அருணாச்சலேஸ்வர கடவுள் இவர் முன்னிலையில் தோன்றி திருநீறு அளித்து, அப்பா அருணகிரி, இன்றுடன் நின் துயர் ஒழிக என அனுக்கிரகித்தார். அவ்விதமே தேவி உண்ணாமுலையம்பிகையும் தோன்றி நின் பிறப்பு ஒழிக என திருவருள் புரிந்து மறைந்தார். இறைவனின் திருவருளை போற்றி முருக பெருமானின் நாமத்தை உச்சரிப்பதனாலேயே உலகத்தின் இன்னல்களையும் போக்கிவிட முடியுமென்ற உன்னதமான தத்துவத்தின் உறைவிடமாக அருணகிரிநாதர் விளங்கினார். அருணகிரியின் நிலையை அறிந்த அவருடைய தமக்கையார் தம் தம்பியை பார்க்க ஓடோடி வந்தாள். ஞான ஒளி வீசும் அவருடைய தேகம் பொன்னிறமாக காட்சியளித்தது. அவ்வேளையில் எண்ணற்ற மக்கள் குவிந்த கைகளுடன் கண்ணருவி பெருக அருணகிரி நாதரை போற்றிய வண்ணமாய் இருந்தார்கள். தூயமான உள்ளத்தை அடைந்த அருணகிரிநாதர் தம் அன்பு சகோதரியை அளவிலாத கருணையினால் நோக்கி வாழ்த்தினார். அங்கு கூடியிருந்த மக்களுக்கு அவர் சில தத்துவங்களை போதித்தார். அறிவின் லட்சியம் இந்த அழியும் உலகை அறிவதற்கல்ல, ஆண்டவனின் பெருமை, மகிமை இவைகளை அறிவதற்கு. உயிர் தேகத்தை விட்டு பிரியும்போது செல்வமோ மனிதர்களோ ஒன்றும் கூட செல்வதில்லை. ஆதலால் ஞானிகள் பற்றுதல் இல்லாமல் எல்லாவற்றையும் துறந்து துறவிகள் ஆகிவிடுகிறார்கள். தூய்மையான சிந்தனையுடன் இறைவனை வழிபட வேண்டும். எல்லாம் முருகப்பெருமானின் ஸ்வரூபமே என்று தொழ வேண்டும். எல்லா உயிர்கள் இடத்திலும் அன்பு பூண்டு முருகனையே பூர்ணமான பரம்பொருள், அடியார்களுக்கு எளியவன், கலியுக வரதன், ஆராத அருள்மலை, அன்பு மலை என்று இரவும் பகலும் மனமாற வழிபாடு செய்ய வேண்டும். இவ்வுபதேசங்களை கேட்ட தமக்கையார் ஒன்றும் சொல்ல நா இயலாதவளாய் முருகனின் அருளை நினைத்த வண்ணமாகவே வீடு திரும்பினாள். நன்றி, வணக்கம். வேலும் மயிலும் துணை.